கணவனுக்கு கொடுக்கப்பட்ட முதல் காரியம் தன் மனைவியில் பிள்ளைகளை நேசிக்கப்பட வேண்டும். அதிகாலை என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான், காலைதோறும் என் கிருபை புதிதாக்கும்படியாக. பெண்கள் ஆனவள் ஒரு பலவீனமான பாண்டம். ஆனால் கணவன் அதிகாலை எந்திரிச்சு தன் மனைவியாகட்டும் தன் பிள்ளையாகட்டும் அதிகாலை என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். பரிசுத்த வேதாகமத்தை ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடாக இருக்கும்னு சொல்வார்கள். ஜெபமே ஜெயம். கிறிஸ்து இயேசு எப்படி ஆலயத்துக்கு தலையோ அதே போல கணவன் குடும்பத்துக்கு தலைவா இருக்க வேண்டும், மனைவி சரீரமாக இருக்கப்பட வேண்டும். அப்போ பிள்ளைகளை எப்படி வளர்க்கப்பட வேண்டும் என்றால், அதிகாலையிலே எந்திரிச்சு ஜெபிக்கிற பிள்ளைகளாக மனைவி மட்டுமில்ல உன் பிள்ளைகளுக்கு கொண்டு வர்றது கணவனுடைய கடமை. யார் அதிகாலையில் அதிக ஜெபித்தாங்கன்னா, யோபு பக்தன். யோபு 1:5 சொல்லுங்க, அதிகாலையிலே தன் பிள்ளைகளை இலக்கணத்தை சொல்லி அதிகாலையிலே ஜெபித்தவன் யோபு. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கும் கோபத்தை தணிக்க கடவுது. கணவன் மனைவி காலையில் நீங்கள் சண்டை போட்டாலும் இரவு நேரத்தில் ஜெபிக்கும் போது கணவன் மனைவி ஒப்புருவாக வேண்டும். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாகவே பிள்ளைகளோட சேர்ந்து ஒப்புருவாகி தான் குடும்ப ஜெபத்தை இரவு நேரத்தை பண்ணப்பட வேண்டும். நீங்கள் ஜெபிக்காமல் இருக்கீங்களா? குடும்பமாக ஜெபிங்க. பழைய கோபம் கசப்பு எல்லாம் மாறி மாறாத்தனை மதுரமாய் மாற்றி கொடுப்பா. இதுதான் ஆசீர்வாதமாக குடும்பம்.